Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, 30 days live weight loss challenge இன்னைக்கு டே 7 வீடியோ. டே 7 அன்னைக்கு நான் ஃபுல் டே என்னென்ன எடுத்திருக்கேன், என்னோடய வெயிட் என்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டயட் அப்படின்னா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டயட் வந்து ஸ்பெஷலாக டெய்லி குக் பண்ணி தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ரொட்டீனாக என்ன சமைக்கிறோமோ அதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெயிட் லாஸ். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வீடியோ லைக் பண்ணுறப்ப தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ போடணும், இவ்வளோ பேருக்கு நம்மளோட வீடியோ பிடிக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ண கூட உங்களால் முடியாமல் இருக்கலாம். எல்லோரும் அந்த மாதிரி தான் சில நேரம் கமெண்ட் பண்ண விரும்ப மாட்டோம். ஆனால் லைக் பண்ணுறது வந்து பெருசாக கஷ்டம் கிடையாது இல்லையா? ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்களே. அது எனக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு காமிக்கவும் செய்யும். ஸோ அதுக்காக தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். டே ஸ்டார்ட் ஆகிறப்பவே நம்ம வந்து நம்மளோட வெயிட்டை செக் பண்ணுவோம். காலையில் எழும்பினோன்னா வெறும் வெயிட்டில் தான் வெயிட்டு செக் பண்ணணும். அதுதான் கரெக்டான வெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலையில் எழும்பி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டை செக் பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 78.500 இருக்கேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து ஒரு டம்ளர் தண்ணி தான். வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் நான் கண்டிப்பாக எப்போவுமே வெறும் வயிற்றில் தண்ணி எடுத்துப்பேன். தண்ணி குடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வழக்கமாக எடுக்கிற நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சில டவுட்டு கேட்டிருந்தீங்க நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி. நான் இது உங்களுக்கு தனி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்டு கேட்டிருந்தாங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அன்ஹெல்த்தியா, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறனால நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரியெல்லாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. நான் கண்டிப்பாக எடுத்து எனக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் என்னோடய சேனலில் வந்து ஷேர் பண்ணுறது. ஒரு பொருள் எடுத்து எனக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். 1 day 1 meal டயட் எடுத்து எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டயட்டில் வந்து நல்லது கெட்டது அத்தனையுமே நான் இந்த சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சும்மா தேவையில்லாத விஷயங்களை நான் எப்போவுமே சேனலில் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹெல்த்தை பற்றி எனக்கு ரொம்ப பயம். சரி, நம்ம வந்து ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணி யாருக்காவது ஏதாவது வந்துச்சுன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பயம் அது. அதனாலே யோசித்து தான் என்னோடய டயட்டை பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி தான் நான் எடுத்துக்கிற ஒவ்வொரு பொருளும் நான் என்னோடய ஹெல்த்துக்கு எனக்கு எடுத்து ரிசல்ட் கிடைக்குது, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணுவேன். இல்லைனா கண்டிப்பாக நான் இங்கே ஷேர் பண்ணவே மாட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன் இனிப்பு போடாமல். டெய்லி வந்து 2 டீ எடுக்கிறேன். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன், இனிப்பு போடாமல் 2 டீ எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 11 மணி இருக்கிறப்போ ஒரு டம்ளர் பாலும் எடுத்திருந்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் நான் டெய்லி வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? பர்சனல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால மனசளவில் வந்து நம்ம ரொம்ப உடஞ்சி போயிருக்கோம். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து டியூ அந்த மாதிரி ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மனசும் உடம்பும் டயர்டான ஒரு நாள். எனக்கு உடம்பு டயர்டுனால் வேறு பிரச்சனை எதுவும் கிடையாது. மனசு ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ அது நமக்கு பாடியில் ரியாக்ட் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கப்பு வந்து பால் ஒரு 11 மணி இருக்கிறப்ப எடுத்தால் நாளையோட டயட்டை பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நான் வீடியோ ஷூட் பண்ணலை, ஓகேவா? இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி குழம்பு வச்சுருந்தேன், அப்புறம் சப்பாத்தி போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். பச்சை பட்டாணி குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு கடுகு தாளித்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிடுவேன். வெங்காயத்துக்கு கூடவே உருளைக்கிழங்கு போடுவேன். நல்லா வதக்கிட்டு அது மசாலா போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி. குக்கரில் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருப்பேன். இப்போ அதையும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணியை இதில் போட்டுப்பேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். தண்ணி வந்து பச்சை பட்டாணி வேக வைக்கிறப்போ அதில் இருக்க தண்ணியே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தேங்காவும் சோம்பு இருக்குது இல்லையா, பெரிய ஜீரகம், அந்த சோம்பு பெருஞ்சீரகம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி தேங்காய் விழுது ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் அரைச்சா நல்லாயிருக்கும். வறுத்து வேணும்னாலும் நம்ம தேங்காய் போடலாம். 2-3 டைப்பில் வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வைப்பேன். ஸோ அந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இது பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். புட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துப்பேன். நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா
நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமுமே தெரியாது. ஒரு காலேஜெல்லாம் படிக்கிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், பச்சையாக ஓப்பனாக சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. நம்மளை வந்து அவ்வளோ தூரம் பொத்தி 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 வளர்த்துருப்பாங்க. ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷம், எனக்கெல்லாம் 20 வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு 20 வருஷம் வந்து பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. எந்த கஷ்டமும் தெரியாது. வீட்டில் இருக்க பண கஷ்டம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சாலும் கூட அது பெருசாக நம்மளை பாதிக்காத அளவுக்கு பார்த்துருப்பாங்க. சாப்பாடு விஷயத்துலேயும் அப்படி தான். நமக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க. அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க பார்த்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், என் பிள்ளை இது சாப்பிடுமா அது சாப்பிடுமா அப்படின்னு பார்த்து பார்த்து சமைச்சு வந்து நமக்கு ஊட்டி விடுவாங்க. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ஒரு பேட் ஹேபிட் உள்ள ஒரு ஆள். சாப்பிடவே மாட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போது வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடாமல் இருக்கனால அம்மா வந்து எனக்கு வந்து நான் தலை கட்டிகிட்டு இருக்கிறப்போ, ஸ்கூலுக்கு போகிறப்போ, தலை கட்டிகிட்டு இருப்போ, ரெடி ஆகிறப்போ அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க. என்னை துரத்தி ஊட்டி விடுவாங்க. அந்த அளவு பாசமாக நமக்கு வந்து ஊட்டி விட்டு நம்மளை அந்த அளவு கஷ்டப்பட்டு கேர் எடுத்து நமக்கு அவங்க லைஃபை வந்து நிறைய அவங்க நமக்காக இழந்துடுவாங்க. அவங்க லைஃப்பில் வந்து அம்மாவுக்கு சந்தோஷங்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தெரிஞ்சிருக்காது. அப்பாவாவது வெளியே வேலைக்கு போகிறாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க, கொஞ்சம் வெளி உலகத்தில் இருக்காங்க. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. ஒர்க் போகிறவங்க அப்படின்னா கூட ஓகே, ஒர்க் போகிறாங்க, 4 பேரை பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளே பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட உலகம் நம்ம மட்டும்தான். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது நம்ம பிள்ளைங்க மட்டும்தான். அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்து பார்த்து வளர்த்து நமக்கும் அவங்களோட அன்பை முழுசாக அப்படி நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்களா. இது வந்து நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு குடும்ப பொறுப்பே தூக்கி தந்துடுவாங்க கையில். அப்போது வந்து நம்ம ரொம்ப திணறி போயிடுவோம். அந்த டைம் வந்து ரொம்ப திணறிடுவோம். அதுவும் உடனே ஒரு 2 குழந்தைலாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிஜமாக திணறி போயிடுவாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அது வந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு முந்தின ஜென்ரேஷன்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட்டே இருக்காது. அந்த ஃபேமிலி, அந்த குழந்தைங்க மொத்த பாரத்தையும் தூக்கி ஒரு பொண்ணோட தலையிலே போட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் இருந்தவங்க தான் நம்மளோட அம்மா எல்லாம். நம்மளோட கொஞ்சம் அந்த மாற்றம் வந்திருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நமக்காகவே வாழ்ந்து அப்படியே அவங்க லைஃப்பை தொலைச்சிட்ட ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அம்மா தான் இருக்கும். ஸோ அந்த அம்மா வந்து நம்ம முன்னாடி கஷ்டப்படுறாங்க, வலி அனுபவிக்கிறாங்க, வலியே தாங்காத ஒரு அம்மாவாக இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம முன்னாடி வலி அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வலி அனுபவிக்கிறாங்க. ஆனால் அந்த வலி வந்து நமக்கு உடம்புக்கு இல்லை, ஆனால் நமக்கு மனசுக்குள்ளே இருந்து ஒரு வலி வரும் பாருங்கள். அது உண்மையாக அதை நான் கொஞ்ச நாளாக அனுபவிச்சிட்ருக்கேன். அந்த மனசு நம்ம இதயத்தை பிடிங்கி யாரோ எடுத்து தூர போடுற மாதிரி இந்த லைஃப் வந்து நமக்கு வந்து இனி இவங்க நம்ம கூட இருப்பாங்களா, கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்கு இல்லையா, அவங்க வலியை பார்த்துக்கிற அந்த பதட்டம் அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அதனால் உங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்காக அவங்களுக்காக உங்கள் லைஃப்பை வந்து தியாகம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் அவங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்ம லைஃப்பை வந்து தனியாக நம்ம பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும். அவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து தியாகம் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்கள நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ இது என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பேசுனது கிடையாது. இப்போலாம் நிறைய கற்றுக்கிறதேன், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்னோடய ஏஜ் இப்போ 36 வயசாச்சு. எனக்கு 36 வயசில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய இழந்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன். எப்படியாவது இந்த நாளை தள்ளி விடுவோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சீக்கிரம் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்துகிட்ருக்கு. சரி, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்கவே இல்லை. அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் எடுத்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பாப்பாவுக்கு இனிமேல் உடம்பு சரியாகலை. அவளுக்கு இப்போவுமே சிக்கன்லாம் கொடுக்க முடியாது. அவளுக்கு உடம்பு இன்னும் சரியாகலை. அம்மைக்கு இன்னும் அம்மாவுக்கு வந்து ட்ரிப்பெல்லாம் போடணும். நேற்று ஒரு 2 முறை விழுந்துட்டாங்க அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அவங்களுக்கு நடக்க முடியலை. மறுபடியும் அவங்க கூட போய் இருக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் அங்கே போனோன்னா டவர் சுத்தமாக கிடைக்காது. எனக்கு வீடியோஸ் போடுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதை இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன். அங்கே போனால் டவரும் கிடைக்காது. அங்கே போனால் எனக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது. நம்ம வந்து சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போகாமலும் இப்போ இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் போயிட்டுருக்கேன். மிளகாய் மல்லி எல்லாமே தீர்ந்து போச்சு. ஆனால் அதை எதுவுமே பவுடர் பண்ணி வைக்கக்கூட மனசு வரல. எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்.
டைம் இல்லாமல்லாம் கிடையாது. அந்த மனசு எதுலேயுமே உடன்படவே மாட்டேங்குது. ரொம்ப அமைதியாக இருக்கேன், எதுவும் செய்ய தோணலை, சும்மா உட்காந்துருக்கேன், நிறைய யோசிக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. டயட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிறப்போ தான் நான் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய சாப்பிட ஆரம்பிப்பேன். அது வந்து நம்மளோட டயட்டை பாதிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு சமைச்சு டிஃப்ரெண்ட்டாலாம் சமைச்சு சாப்பிட முடியாது. இந்த டைம் வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுதே தவிர எனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணலை. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டில் சரி மற்றவங்களுக்கு சமைக்கிற உணவில் டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை, நமக்கு வந்து கார்பு எவ்வளவு எடுக்கணும், நமக்கு வந்து ஃபைபர் எவ்வளோ எடுக்கணும், அந்த மாதிரி பார்த்து உணவு எடுத்துக்கிறேன். அதாவது ஃபைபருக்கு காய்கறி எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீனுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு, வெஜ்ஜில்னா பன்னீர் இல்லை இந்த பருப்பு வகைகள் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து முட்டை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ரோட்டீனுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபைபருக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்தால் போதும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய எடுக்க வேண்டாம். எடுக்கிறப்போ அது நம்மளோட டயட்டை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ மசாலா எல்லாம் போட்டு நான் வந்து குக்கர்லேயே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதில் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்க தேவை இல்லை. ஆனால் உங்களுக்கு குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து குக்கரில் வந்து நான் ஒரு 3 விசில் விட்டு எடுப்பேன். கரெக்டாக பதமாக வந்திருக்கு. எனக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நான் மற்ற எந்த நான்வெஜ்ஜை விடவும் பிராய்லர் சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டேன். நாட்டுக்கோழி இந்த வாத்து, முயல் அப்புறம் வந்து அதெல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டேன். நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனா சிக்கன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தான். அதனால் சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் வாங்கிடுவோம் நாங்கள் குழந்தைங்க. அப்புறம் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கன் போட்டதுக்கப்புறமா சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்திருந்தேன். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறது. இது பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ மறுபடியும் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு. அப்போது அப்படியே மூடி வச்சுட்டேன். அப்படியே மூடி வைக்கிறப்போ அப்படியே இருந்துடும் அது. அடுத்து வந்து நம்ம இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் சமைச்சேன்னா வேறு எதுவுமே இருக்காது. சிக்கன் கூட தொட்டுக்கிறதுக்கு ரசம் மட்டும் வச்சு வேலையை முடிச்சுப்பேன். ஆனால் எப்போ வந்து அந்த நியூட்ரிஷன் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி இந்த ஃபைபர் பற்றியெல்லாம் கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டோமோ, இந்த ஃபுட்டை பற்றி இந்த டயட்டை பற்றி தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு வெஜ்ஜு கூட வச்சுடுவேன். நான்வெஜ் இருக்குன்னா ஒரு வெஜ்ஜு, அதாவது இது வந்து வெஜிடபிள் பொரியல். இது வந்து எங்கள் ஊரில் பயிரன்னு சொல்லுவாங்க, சிலர் காராமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆக்சுவலாக தெரில. எங்கள் ஊரில் நாங்கள் பயிரன்னு சொல்லுவோம். நீளமாக இருக்கும், பீன்ஸ் மாதிரி நீளமாக இருக்கும். அதை பொரியல் பண்ணிவிடுவேன். அப்போது நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சிம்பிளாக தான் பொரியல் பண்ணுறது. கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயமும் அந்த பொரியலுக்கான காய்கறியும் சேர்த்து கட் பண்ணி வச்சுடுவேன். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு நல்லா ஆவியில் வேக வச்சு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அவ்வளோதான் போட்டுப்பேன். அது கூட வந்து துருவின தேங்காய், முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை சும்மா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அது இதை கூட போட்டோன்னா ஓகே, சூப்பராக இருக்கும். இல்லைனா துருவின தேங்காய் அப்படியேவும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம். ஸோ இப்படி தான் நான் பொரியல் பண்ணிவிடுவேன். இந்த பொரியலும் அப்புறம் சிக்கனும் அப்புறம் சோறும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எடுத்திருந்தேன். நான் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தேன், சரியா. ஆனால் அந்த கிளிப்பு நான் எப்படி மிஸ் பண்ணேனே தெரில. எனக்கு அந்த ஒரு கிளிப்பு வந்து நான் ஃபோட்டோவே எடுக்கலை. நான் வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்குறப்போ அந்த கிளிப்பு நான் எடுத்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த கிளிப்பையே காணும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. ஸோ அதனால் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சோறும் எடுத்து இன்றைக்கி சிக்கனும் இந்த பயறு கூட்டும் வச்சு நான் சாப்பிட்ருந்தேன். இதை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பொரியல்னு சொல்ல மாட்டோம், கூட்டுன்னு சொல்லுவோம். காய்கறியில் பண்ணுறது எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தான். நாங்கள் இதை கூட்டுன்னு தான் சொல்லுவோம். நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் இது வந்து பொரியல், அது கூட்டு கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ சேனலில் உங்களுக்கெல்லாம் நான் பொரியல்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் ஊரில் வந்து இதை நாங்கள் கூட்டுன்னு தான் சொல்லுவோம். வெளியூர்லாம் பருப்பு சேர்த்தா தான் கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. வெஜிடபிளில் எது செஞ்சாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தான். அந்த மாதிரி நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் இல்லையா, தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு விட்டுடுவேன். காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை பட்டாணி குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் நிறைய குழம்பு எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து ஒரு முட்டை, ரெண்டுமே ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தேன். காய் எண்ணெய்க்கு எடுத்துக்கல நான் காலையில். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுன்னு ஒரு 11 மணி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்ருந்தேன். இங்கே வந்து இந்த செங்காரிக்காய் மாம்பழம் கொஞ்சம் ஃபேமஸ். இது எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்திலே உள்ளது தான். இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலானு சொல்லலாம். மாங்காய் சீசன் வந்து இந்த மாம்பழம் நாங்கள் சாப்பிடுவோம்.
ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு கொஞ்சம் சோறு, சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து அந்த பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன். அந்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு. இது வேறு ஒரு ஃபோட்டோ, ஓகேவா? அந்த ஃபோட்டோயோ வீடியோ அப்படியே அதை டிலீட் ஆகிடுச்சு. எப்படின்னு தெரில. வீடியோ ஷூட் பண்ணுறப்ப ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டேன் அதில் தான். ஆனால் சோறு இதோட கம்மியாக தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஏன்னா 11 மணி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு கப்பு டீயும் எடுத்திருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கப்பு டீயும் எடுத்திருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் சோறு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அதுவும் ஒரு 12 மணி போல் சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் நிறைய சிக்கன் குழம்பெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்ருந்தேன். சோறு மட்டும் குறைவாக எடுத்திருந்தேன். பொரியல் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்ருந்தேன். 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தான் போட்டிருந்தேன், ஆம்லேட் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு கொய்யா, கொஞ்சம் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஒரு 4:30 மணி இருக்கும் அந்த டைமில் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் எனக்கு வந்து டீ எடுக்கலைன்னா, ஏன்னா 11 மணிக்கு டீ எடுத்தனால, பால் குடித்தனால ஈவினிங் வந்து டீயை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸுக்கு என்ன டிப்ஸ் ஒன்று சொல்லலைன்னு சொல்கிறீங்களா? நான் சொன்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அது வெயிட் லாஸ் டிப்ஸ் தான். டயட்டில் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட வேண்டாம். நீங்கள் சமைக்கிறதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 வேளை சாப்பிட்ற உணவுலையும் ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். அது ரொம்ப கவனம். அது மட்டும் மறக்காதீங்க. இப்போ நான் வந்து ஒரு கொய்யா எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் ஃபைபர் இருக்குது. முட்டை எடுத்திருக்கேன்னா ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன் எடுத்திருக்கேன்னா ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ நீங்கள் வெஜ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இப்போ பன்னீர் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் சாப்பிடலாம், அப்புறம் வந்து பருப்பு வகைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும். ஃபைபருக்கு வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. பழம் வந்து நிறைய சாப்பிடாதீங்க. மாம்பழம்லாம் சாப்பிடவே கூடாது. நான் ரொம்ப ஆசையாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாப்பிட்றேன். இன்றைக்கி ஒன்று எடுத்திருக்கேன், அதனால் எடுத்தது. மற்றபடி நான் வந்து மாம்பழம் டயட்டில் வந்தாலே எடுத்துக்க மாட்டேன். மாம்பழம், வாழைப்பழம் இது அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் இது எடுத்துக்கிறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு டயட்டில் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் போச்சு என்னோடய டே. எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன், ஓகேவா? நைட்டு தான், ஈவினிங் போல் தான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.